தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி நல்மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களை அவர்தம் பெற்றோர்களுடன் தன் சொந்தச் செலவில் சென்னைக்கு வரவழைத்து அவர்களை பாதுகாப்பாக தங்கவைத்து உபசரித்து கல்வி விழாவில் பங்கேற்கச் செய்து அவர்களை கவுரவித்து மீண்டும் அதே பாதுகாப்புடன் வழியனுப்பி வைப்பதை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி ஆண்டுதோறும் செய்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் எங்கள் வெற்றி தலைவர் அவர்கள். மேடையில் தன்னிடம் பரிசு பெற வரும் குழந்தைகளை ஆண் பெண் வேறுபாடின்றி பெருங்கனிவு கொண்ட தந்தையைப் போல அன்பு காட்டி அரவணைக்கிறார். அது அவரது தூய உள்ளத்தின் மிக தூய்மையான வெளிப்பாடு. மாசறு மனத்துடன் மாசற்ற மாணிக்கங்களை அரவணைக்கும் எங்கள் வெற்றி தலைவரை நோக்கி எம்.எல்.ஏ. பதவிக்காக ஏங்கி எங்கெங்கு சென்று அதை அடைந்துவிட்டு அவர்களுக்கு விசுவாசம் காட்டும் விதமாக தி.மு.க. சட்டமன்ற உறுப்பினர் திரு. வேல்முருகன் அவர்கள் ஒரு தரம் தாழ்ந்த மனசாட்சியற்ற விமர்சனத்தை வைத்துள்ளார். எந்நாளும் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கனிவும் மரியாதையும் உயர்ந்தபட்ச அளவில் கொண்டுள்ளவர் எங்கள் வெற்றி தலைவர். வீரமங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக ஏற்றதே பெண்குலத்தின் மீது அவருக்கு எத்தகைய மரியாதை இருக்கிறது என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றும். அடிப்படை அரசியல் தெளிவுடையோர்கூட இதை நன்கு உணர்வார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் சண்டமாருதமாக முழங்குவதாக தன்னை தானே புகழ்ந்து கொள்ளும் அரசியல் தெளிவாளர் திரு. வேல்முருகனுக்கு இதை பாலபாடமாக யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை என்றே நம்புகிறோம். வாழ்வுரிமை கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியை நடத்திக் கொண்டு தி.மு.க.வில் உறுப்பினர் அட்டை வாங்கிக் கொண்டு தேர்தலில் அக்கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு தி.மு.க.வின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு. வேல்முருகன் அவர்களே, தமிழக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் அவமரியாதையாக பேச உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது?